அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில். அடுத்ததாக தலைமை உரை நம்முடைய இணை இயக்குனர் அவர்கள் ரொம்ப சுருக்கமாக தான் தலைமை உரை ஆற்றுவாங்க. அவர்களை வருக வருக என்று உங்களுடைய கரவொலியோடு வரவேற்கின்றேன். யார் சொல்லி இருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே என்று சொன்ன தந்தை பெரியார். அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலாக தேடி ஓடி வரும் என்று சொன்ன அண்ணல் அம்பேத்கர் ஆகிய அறிவுலக ஆசான்களை வணங்கி, ஏனென்றால் இன்றைய திருவிழா அறிவு தேடலுக்கான திருவிழா என்பதால் அறிவுலக ஆசான்களை வணங்கி இந்த புத்தக திருவிழாவை மிகச் சிறப்பான திருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆளுமை வாய்ந்த எங்கள் மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்களுக்கு எங்கள் மாணவியரின் சார்பாக எங்கள் வணக்கத்தை உங்கள் கையொலியின் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். முத்து கடல் பதித்து 3 நெறி வளர்த்து கற்று கலை வளர்த்த தாயகமே, கத்தும் கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே, நதியில் விளையாடி தன்னன் மடியில் தவழ்ந்தெடுத்த தமிழ்த்தாயே, கூத்தன் இருந்தான் குறளரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், வயதான தமிழ்ப்பாட்டி ஔவை இருந்தாள், அரசியல் சீதனமாய் புலிச்சோழன் நாடறிந்த புகழேந்தி அங்கிருந்தான், நக்கீரன் நன்னாகன் நப்பசலை நப்பூதன் ஒக்கூர் மாசாத்தி ஒன்சாத்தன் சிலம்படுத்த தக்கோன் காவலர்கள் மூவருமே காத்து நின்ற காவலனாம் நம்பி, பாட்டெழுத அவன் தம்பி எத்தனை பேர் அத்துணை பேரும் மொத்தமாய் வளர்த்த மூப்பிலா தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வார்த்தையில் கோர்வு, வாக்கியத்தில் அழகு, கருத்தில் தெளிவு என பொன்னூஞ்சலாடும் புறாக்களை போல சொல்லூஞ்சல் ஆடி சொக்க வைக்கும் தமிழுக்கு சொந்தக்காரர்களாய் 2 பேர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் என்னுடைய தமிழ் வணக்கம். என்ன உங்கள் தமிழ் செல்வம் என்றே கேட்கும் எதிரி கேட்க இதை பதிலாய் சொல் நீ என் நண்பா என்று சொன்ன, என்ன உங்கள் தமிழ் செல்வம் என்றே கேட்கும் எதிரி கேட்க இதை பதிலாய் சொல் நீ நண்பா என்று சொன்ன வேழவேந்தன் கவிதையை காலந்தோறும் தமிழுக்கு முன்னுரையாய் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். பிள்ளைகளே, மன்னிய நம் வாழ்வியலின் வரைபடம் தொல்காப்பியம், அறநெறிக்கே திருக்குறள், காதல் வாழ்வின் அன்பு நெறி பெரும்புதையல் அகநானூறு, மரக்களங்கள் கல்வெட்டாம் புறநானூறு, வரலாற்று பதிவேடாய் சிலம்பு, ஈகை நெறிக்கு மணிமேகிலை, மனவினை பத்தினை வியப்பாய் காட்டும் சிந்தாமணி, தமிழ்வேந்தர் வீரம் ஈரம் பறையறைந்து சொல்லும் 10 விழுமிய ஒழுக்கச் சட்டமாய் நாலடியார், இறைவனை எளியவனாய் காட்டும் பக்தி பனுவல்கள், வெற்றிக்கே கலிங்கத்து பரணி, நாட்டின் அழகுணர்த்தும் நளவென்பா, சொல்லாட்சிக்கே சாட்சியாய் அரும் கம்பராமாயணம், பழிகானா வள்ளல்களின் கொடையுள்ளத்தை படம் பிடிக்கும் பானாற்று படைகள், பழைய புகார் ஏற்றுமதி பெருமை சொல்லும் பட்டினப்பாலை, தமிழுக்காக மூச்சிழந்த மானமன்னன் மாண்பை கூறும் நந்தி கலம்பகம், தத்துவங்கள் வாழ்கடலாம் சித்தர் பாடல், மனத்தின் சான்றாய் நிற்கும் தலபுராணங்கள், தமிழர் தம்மை விழிதிறக்க வைத்த வித்தகர்கள், பாரதி பாவேந்தர் பாடல்கள், எத்தனையோ இன்னும் சொல்வோம் தமிழா. இவை கேட்டும் இகழ்ந்துரைத்தால் நீ வெளிப்பற்ற குருடன் என்பேன் தமிழா என்று உங்களுக்கு சொல்லி, இப்படி இலக்கிய செழுமையை இயல்பாய் பெற்ற எம்மொழி எப்படி செம்மொழியாய் காலந்தோறும் செம்மாந்து நிற்கிறது என்பதை பற்றி உங்களுக்கு எடுத்துரைப்பதற்காக வந்திருப்பவருக்கு வழிவிடுத்து நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.